இயக்குனர் ஒருத்தர் தான் கேரவன்ல உடை மாத்திக்கிட்டு இருக்கும்போது அத்துமீறலில் ஈடுபட்டதாக பிரபல நடிகை ஷாலினி பாண்டே புகார் தெரிவிச்சிருக்கிறது சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தமிழ் தெலுங்குல அறியப்படும் கதாநாயகியா இருக்கிறவங்க தான் ஷாலினி பாண்டே. அர்ஜுன் ரெட்டி அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா இந்திய அளவில் பிரபலம் அடைந்து புகழடைந்த இவங்களுக்கு அதுக்கப்புறம் சரியான வெற்றி படம் கிடைக்கல. தமிழ்ல 100% காதல் மற்றும் நடிகர் ஜீவா கூட கொரில்லா ஆகிய திரைப்படங்களை நடிச்சாங்க. ஆனா அந்த திரைப்படங்களும் கவனிக்கத்தக்க வகையில் வெற்றியை பெறல. தற்போது நடிகர் தனுஷனுடைய நடிப்பு மற்றும் இயக்கத்தில் உருவாகி வந்துட்டு இருக்கக்கூடிய இட்லி கடை திரைப்படத்திலையும் நடிச்சு முடிச்சிருக்காங்க. அந்த படத்தை ரொம்ப ஆர்வமாக அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தமிழில் அண்மையில் நெட்ஃபிளிக்ஸில் வெளியான டப்பா கார்ட்டல் இணையத்தொடரில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் சமீபத்தில் தான் கொடுத்த ஒரு நேர்காணலில் ஷாலினி பாண்டே சொன்ன விஷயம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடிக்க வந்த ஆரம்பத்தில் தென்னிந்திய இயக்குனர் ஒருத்தர் தான் உடைமாற்றிக் கொண்டிருந்த போது வேண்டுமென்றே கதவை தட்டாம என் கேரவனுக்குள்ள நுழைஞ்சாரு. உடனடியாக நான் அவரை கண்டிச்சு வெளியே அனுப்பினேன். அப்போ எனக்கு 22 வயது தான். என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த சம்பவத்தை பத்தி நான் சொன்னப்போ அங்க இருந்த படக்குழுவினர் யாருமே எனக்கு ஆதரவா இல்ல. நீ இப்போதான் நடிக்க வந்திருக்க, இதெல்லாம் பெருசுப்படுத்தினா உனக்கு பட வாய்ப்புகள் வராது அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வாய்ப்பாக எனக்கு அப்படி எதுவும் நடக்கல. கதவை தட்டாம அப்படி அவர் உள்ள வந்தது தவறானது. என்னை தற்காத்து கொள்ள சில நேரம் கோபமாகவும் நடந்து கொள்ள வேண்டி இருக்கு அப்படின்னு அவங்க ஷாலினி பாண்டே இந்த இன்டர்வியூல தெரிவிச்சிருக்காங்க. தென்னிந்திய இயக்குனர் ஒருத்தர் கேரவன்ல தான் உடை மாற்றும் போது அத்துமீறியதாக ஷாலினி பாண்டே எடுத்து வைத்த இந்த குற்றச்சாட்டு இப்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. யார் அந்த தென்னிந்திய இயக்குனர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதா இப்ப எல்லாரும் ஆர்வமும் இருக்கு.